ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டியூன் ஸ்டார் எக்ஸர்சைஸ்ட் எபிசோட் 49 and 50 தான். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். அங்க வந்து பார்த்தா பெனியோ ஒரு இதுல அடைஞ்சு கிடக்குறா. போக்கருவும் அங்க காப்பாத்தணும்னு சொல்லி அங்க அரிமா கொடுத்த டெய்ல்ஸ் மேனை யூஸ் பண்றான். இதை சொல்ல போனா அரிமா தான் குத்துருப்பாரு, இது ஒண்ணுத்தால தான் உன்னால அவளை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி அவன் கிட்ட ஹேர் ஆர்னமெண்ட்டும் இருக்கும். சொல்ல போனா இது ரெண்டுமே கனெக்டடா இருக்குமா. ஸோ இதனாலேயே இவனுக்கு காப்பாத்துற சான்ஸ், அந்த பாசிபிலிட்டி இன்னமும் அதிகமாயிடும். இந்த சைடு இந்த விஷயம் ஷெய்மனுக்கு தெரியவது. அவன் தடுக்கலான்னு போனா அங்க அரிமா வந்து நிக்கிறான். அப்படி நடக்க விட மாட்டேன், அந்த யங் கப்பலை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமா, நீ வந்து ஏன் நடுவுல வர. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டு டிராகனை வச்சும் அவங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அரிமாக்கு தான் பயங்கரமா அடிப்பட ஆரம்பிக்குது. நடுவுல திடீர்னு அங்க வேற ஒருத்த வந்து காப்பாத்துறான். யாராதுன்னு பார்த்தா அந்த பாசாரா தான். அட பாசாரா, காமோயி நீயா? காமோய சொல்றான், நீ பண்ணது எதுவும் சரியே இல்லை. நான் சொல்ல போனா காமோயா அந்த பொண்ணை காப்பாத்திருப்பான். இப்போ என்னன்னா அந்த பொண்ணை முழுமையா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறான். இதனால காமோயி கூடயும் அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு கோக்கரும் அந்த டெய்ல்ஸ் மேனை யூஸ் பண்ணி எப்படியாவது உடைச்சு பெனியோவை காப்பாத்துறான். பெனியோ, உனக்கு வந்து எதுவுமே ஆகல, நீ நல்லா இருக்கல, எழுதுக்கோ பெனியோ. அங்க பெனியோவும் எழுதுக்கிறா. கோக்கரு, நீ இங்க என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? நீ வந்து எதுக்கு எனக்காக இப்படி பண்ண? நான் வந்து இங்க வரலன்னா உனக்கு என்ன ஆயிருக்கும் நீ யோசிச்சு பாத்தியா? அதே மாதிரி உன்னோட ஃபேமிலியில அது கிட்ட இப்படி சொல்லி வச்சிருக்க. நான் ஒரு கேக்கா கோரி, என்ன போய் காப்பாத்தணும்னு எதுக்கு நீ இப்படி பண்ற? உனக்கு புரியல, நீ தான் உண்மையிலேயே ஒரு முட்டாளு. ஏன்னா உன்னை நான் எப்படி நினைச்சு பாக்குறேன் அது வந்து உனக்கு இப்போ வரைக்கும் புரியலையா என்ன? என்னதான் நீ ஒரு கேக்காகோரியா இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீ ஒரு கேத்தலிஸ்டிக் கிங்கா மாறினக்கு அப்புறம் நான் ரொம்ப லோன்லியா இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த தனிமையை நான் விரும்பல. நான் உன் கூடிய இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால முட்டாள் நீதான். ஏன்னா உன்னை யோசிச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அப்படியே கோக்குருவும் அதுக்குள்ளேயே அங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே பெனியவும் தள்ளி விட்டு அப்படியே திரும்பவும் கிஸ் பண்றான். உனக்கு இன்னுமா புரியல இந்த விஷயம்? இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ ஒண்ணு இதை வந்து எனக்கு ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி விடு, இந்த மாதிரி நான் நம்பினேன் நீ வருவ, என்னை காப்பாத்துவேன்னு. அதே மாதிரி நீ வந்துட்ட, ரொம்ப நன்றி என்ன நம்பினதுக்கு. இங்க அரிமாவும் திடீர்னு வந்து விழுறாரு. அட அரிமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அதனால போய் பார்த்தா செய்மனுக்கும் காமோயிக்கும் பயங்கரமா சண்டை ஏற்படுது. அங்க காமோயி எவ்வளவோ தாக்க ட்ரை பண்ணாலும் அங்க செய்மன் ஒரே விரலை வச்சு அப்படி தடுத்து தூரமா தூக்கி போடுறான். அட காமோயி, உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா இருக்கல? ஏதோ ஒண்ணு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு நான் கொஞ்சம் பிரேக்குக்கு போறேன். ஆனா இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே ஆளும் கீழே போய் விழுறான். இந்த சைடு கோக்குறவும் சொல்றான், எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீ தானே. அங்க இதை தடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். எது இந்த விஷயத்த நீங்க தடுக்க போறீங்க? அதுவும் உங்ககிட்ட இருக்கிற பவரை வச்சா? சரி பார்க்கலாம் என்ன பண்ண முடியுதுன்னு. அங்க ரெண்டு பேருமே ரெசரன்ஸை யூஸ் பண்ணலான்னு போறாங்க. அதுக்குள்ளேயே அவனோட பவரை வச்சு அப்படியே ரெண்டு பேரை செப்பரேட் பண்றான். அங்க செய்மன் பெனியோவை இன்னமும் நசுக்க ஆரம்பிக்கிறான். இதனால பெனியோ பயங்கரமா கத்துறான். கோக்குருவாலையும் அதை பார்த்துக்குன்னு சும்மா நிக்க முடியல. அவனோட பவரை வெளிப்படுத்தி எல்லாத்தையுமே உடைக்கிறான். பரவாயில்லையே, உன்கிட்ட இன்னமும் அந்த பவருக்கான கேப்பபிலிட்டி அது வந்து இருக்கு. ஆனா என்ன பண்றது, அன்லக்கியா இந்த உலகத்துல மிஞ்சி போறது இந்த அழகான விஷயம் அது ஒண்டிதான். உங்களோட சிக்னிஃபிகன்டான மெமரி அது எல்லாமே இருக்காது. ஏன்னா இப்போ ரிச்சுவல் வந்து முடிவுக்கு வந்துச்சு. இப்போ இந்த உலகத்துல குட் நேச்சர் வந்து இருக்காது. உலகம் முழுக்க யாங் நேச்சர் ஒண்டிதான் இருக்கும். இந்த உலகமே இதுக்கப்புறம் ஒரே ஹாப்பியா இருக்க போகுது. இந்த உலகத்துல ஹியூமன்ஸ் கிட்ட ஏற்றுட்டு இருக்காது. போட்டி பொறாமை இது எதுவுமே இருக்காது. இந்த உலகமே ஒரு புது விதமா மாறப்போகுது. இந்த பூ இது வந்து பூத்த அத்த செகண்ட் இது வந்து அப்படி மாறிடும். இதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன் உங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆமா, நீ வந்து என்ன சொல்ற? இந்த உலகம் வந்து அப்படி மாறினா உனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படிப்பட்ட உலகத்துல எதுவுமே இருக்காது. நீ பாக்குறது வெறும் ஒரே ஒரு சைடோட உலகத்தை ஒண்டிதான். நீ என்ன சொல்ற? இப்ப நான் உருவாக்க போற இந்த உலகம் இதுல வந்து பிறக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்க. அவ்வளவுதான், எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ யாராலையுமே இதை தடுக்கவும் முடியாது. பெனியவும் அவளோட ஹேர் ஆர்னமெண்ட் அதை எடுத்து காட்டுறான். கோக்குரு, உனக்கு வந்து புரியுதுல நம்ம என்ன பண்ண போறோன்னு? எனக்கு புரியுது. நீங்க வந்து என்ன பண்றீங்க? உங்களோட ஸ்பெல் பவராலலாம் இதை தடுக்கவும் முடியாது. ஆனா அதெல்லாம் கேட்காம அவங்க ரெண்டு பேருமே ரெசரன்ஸ் யூஸ் பண்ணி அதை கவர் அப் பண்ண பாக்குறாங்க. இருந்தாலும் அது கவர் ஆகுற மாதிரியே இல்லை. நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை தடுக்க பார்க்கணும். நம்மளோட தலைவிதி அது வந்து ஒன்னா இருக்கு. அது நம்ம வீண் போக விடக்கூடாது. அங்க அபினோ செய்மனு சொல்றாரு, இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த உலகம் ஆல்ரெடி அழியதான் போயின்னு இருக்கு. நான் நீங்களே யோசிச்சு பாருங்க. கேத்தலிஸ்டிக் கிங் இவர் வந்து எதுக்கு இப்போ உருவெடுத்திருக்காரு? அவர் உருவெடுத்துட்டாலே போதும், இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த உலகம் ஏற்றுட்டால நிரம்பி இந்த உலகமே அழிய போகுதுன்னு. ஸோ அதே மாதிரி இந்த உலகம் அழிய போது அதை நான் வெறுமா காப்பாற்ற ட்ரை பண்றேன். இதுல என்ன தப்பு? ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவங்க ரெண்டு பேருமே பவரை யூஸ் பண்றாங்க. அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. என்னென்ன ஆச்சு எல்லாத்தையுமே அவங்க அப்படியே பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. நான் தான் கோக்குறோம், எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல சண்டை போடுறது அதுல வந்து விருப்பமே இல்லை. நான் ஸ்டார்டிங்லயே நிறைய விஷயத்த இழந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பெனியோவை சந்திச்சேன். என்னோட வாழ்க்கையை அப்படியே மாற ஆரம்பிச்சது. நாங்க ரெண்டு பேருமே எதிர்பாராம சந்திச்சோம். ஆனா நாங்க ட்வின் ஸ்டாராவும் மாறினோம். இந்த உலகத்தை ரெண்டு பேருமே காப்பாற்றணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ரெண்டு பேருக்குள்ள ஸ்டார்டிங்ல ஏதோ ஒத்து போகல. ஆனா அதுக்கப்புறம் என்னையும் அவளையும் நாங்க ரெண்டு பேருமே அப்படியே
புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இந்த உலகத்தை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணோம். நடுவுல சாய் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்தா. அவதான் எங்க வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் தந்தா. ஆனா சாய் ரொம்ப நேரம் நீடிக்கல, அவளும் அப்படியே போயிட்டா. இதுக்கப்புறம் குரோனாஷி வந்தா. நிறைய பேரை நாங்க இழந்தோம். இப்போ இந்த நிலைமையில நாங்க வந்து எங்களோட உயிரையும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இந்த மாதிரி உலகத்துல நாங்க வாழவும் விரும்பல. இப்படி இவங்க சொல்லின்னு இருக்கும் போதே அங்க ஸ்பெல் பவர் இன்னும் அதிகரிக்குது. செய்மனுக்கு ஒண்ணுமே புரியல. அட இங்க என்னதான் ஆகுது, உங்களுக்கு எங்கல இருந்து தான் இவ்வளவு பவர் கிடைக்குது? அப்புறம் தான் செய்மனுக்கே புரியுது, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அவங்களோட உயிரையே இதுல போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட உயிரை இதுல நாசமா போக போகுது. வேஸ்டா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க இதுக்கு மேலேயும் என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி உலகத்துல வாழ்ந்து எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இந்த மாதிரி உலகத்துல நாங்க வாழவும் விரும்பல. ஏன்னா இந்த மாதிரி உலகத்துல நாங்க எதுக்கு வாழணும்? அதுக்கு நாங்க இறந்தே போகலாம். ஏன்னா இந்த உலகத்துல ஹேட்ரேட், எமோஷன் எல்லாமே இருக்கணும். அது இல்லைன்னா இந்த வாழ்க்கையே வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இந்த ஹியூமன்ஸ் நான் பல்லாயிரம் வருஷமா பாக்குறேன், இவங்க வந்து இது வரைக்கும் மாறவே இல்லை. நீ சொல்றது எல்லாமே ஹியூமனிட்டியோட பார்வையில பார்த்தா அப்படி சொல்லலாம். ஆனா நான் உருவாக்க போற உலகம் அதுல வந்து கேக்காகோரி அது வந்து இருக்காது. ஏன்னா இந்த உலகத்துல ஹேட்ரேட், இந்த எமோஷன் இது எதுவுமே இல்லைன்னா எதுக்கு இந்த கேக்காகோரி வந்து உருவாக்க போகுது? என் நேச்சர் வந்து இங்க இருக்கவே இருக்காது. சோ நம்ம கவலையும் பட தேவையில்ல. அதை நீங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒருத்தங்களை கேர் பண்றீங்கன்னா அது வந்து ஒரு செல்ஃபிஷ் தான மாதிரி தான். ஒரே ஒருத்தங்களை நீங்க கேர் பண்ற மாதிரி இருக்கும், அது செல்ஃபிஷ் இல்லையா? அதனால யூன் நேச்சர் வந்து உருவாகும். அதனால கேக்காகோரி ஒன்னு புதுசா உருவாகும். ஸோ கேக்காகோரியோட ஆதிக்கமும் அதிகமாகும். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இருந்தாலும் கேக்காகோரியா இருக்கிறதுல இன்னும் தப்பு. நான் ஒரு சூசன் ஒன். ஏன் இத்தனைக்கும் நான் ஒரு கேக்காகோரி தான். எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. நானும் ஒரு ஹியூமன் மாதிரி தான். அங்க நிறைய கேக்காகோரியை பார்த்திருக்கோம். அதுக்கு உணர்வு இருக்கு. நிறைய கேக்காகோரி கேட்டதா இருக்கணும் அப்படின்னு ஆசையே படல. ஆனா சில பல கேக்காகோரி வேணா அப்படி இருக்கலாம். ஆனா எல்லாமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. கேக்காகோரிங்களும் பாசாராவும் மத்தவங்களை கேர் பண்ணும். நான் அந்த மாதிரி நிறைய கேக்காகோரியும் பாசாராவையும் பார்த்திருக்கேன். சில பாசாராவும் இருக்கு, அது வந்து இந்த நேச்சரை பத்தி ரொம்ப கவலைப்பட்டிருக்கு. அதையும் நான் பார்த்திருக்கேன். அதனால தான் சொல்றேன், எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையெல்லாம் மறந்து அவங்க முன்னாடி போறதுதான் வாழ்க்கை. அவ்வளவுதானா? நீங்க சொல்ல வந்த முடிச்சிட்டீங்களா? நான் கடந்த பல்லாயிரம் வருஷமாவே பார்த்துன்னு இருக்கேன். இந்த ஹியூமன் நேச்சர் இது ஒண்டி மாறவே இல்லை. நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னா, ஏன்னா நான் வந்து ரொம்ப பயந்தேன். இந்த ரியல் உலகமோ இந்த மகான உலகமோ ஒன்னாயிடும்னு. அப்படி ஒன்னானா இது வந்து எண்டாகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்காம அவங்க வந்து அப்படியே அதை தடுக்க தான் பாக்குறாங்க. உங்களுக்கு நான் சொன்னலாம் புரியதுல. இப்போ டைம் வந்துருச்சு. இந்த மாதிரி நான் தான் இதை தடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க ரெண்டு பேருமே இப்போ தூங்க போறீங்க. இப்படி சொன்ன செகண்ட் அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேருமே அப்படியே மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. உங்க யூஸ் பண்ண அந்த ரெசரன்ஸ் அதுமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம இது. இதனால அந்த ஃபிளவர் இன்னமும் நல்லா பூக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இந்த உலகமே மாறுற மாதிரி போகுது. பெனியோ என்னை வந்து மன்னிச்சிரு. இதுக்கு மேலேயும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா கூக்குறோம், இந்த மாதிரி அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே அமீனோ அஷீரா அதுல இருக்க ஒரு ஸ்டெம் வந்து க்ளோ ஆகுது. உங்க செய்மனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு புரியுது. இப்போ சீன் அப்படியே வேற ஒரு பக்கம் வருது. இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே மயங்கி இருக்கும் போது ஒரு குரல் வருது. அப்பா அம்மா இங்க வந்து என்ன அதுக்குள்ளேயே உங்களோட பாதையை விட்டு கொடுக்க போறீங்களா? விட்டு கொடுக்க கூடாது, ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இவ சொல்ல பின்னாடி பார்த்தா ஷிமான் வரான். நீங்க என்ன அதுக்குள்ளேயே விட்டு கொடுக்க போறீங்களா? இதுக்காக நீங்க வந்தீங்க? உங்களால முடியும். ஆமா, இப்போ நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கோம். இப்போ உங்களுக்கான டைம். இப்போ நீங்க எங்களை விடவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா மாறணும். உங்களோட பவரை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அங்க எல்லாருமே சேர் பண்றாங்க. இது வரைக்கும் இவங்க பார்த்த எல்லாருமே அங்க ரொம்ப கத்தி கரகோஷம் எழுப்புறாங்க. அப்பா அம்மா நீங்க நடந்து வந்த பாதை இதுதானே? பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு. அதேதான், இந்த மாதிரி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த டைம்ல நாங்க தோத்து போக மாட்டோம். அப்படியே சீன் பிரசன்ட் அந்த பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையல. அது அப்படியே பயங்கரமா பிடிக்குது. இந்த சைடு பின்னாடி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஸ்பெல் பவரை பயங்கரமா செலுத்துறாங்க. நாங்க இதுக்கு மேலே விட்டு கொடுக்க மாட்டோம். இது எங்களோட ஃபியூச்சருக்காக. நாங்க வந்து எங்களோட ஃபியூச்சரை எங்களோட கையாலேயே நாங்க ஷேப் பண்ண போறோம். அப்படியே அந்த பவரை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பவர் இந்த உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இது என்னால நம்ப முடியல. அந்த அமீனோ அஷீரா இது வரைக்கும் நான் சேர்த்த எல்லாரோட பவரும் இவங்க எப்படி செலுத்துறாங்க? அங்க எல்லா பவரும் வானத்துக்கு போய் எல்லாருக்குமே அப்படியே போக ஆரம்பிக்குது. இது வரைக்கும் செலுத்தின பவர் அது எல்லாமே ஹியூமன்ஸுக்கு திரும்ப வருது. அங்க எல்லாருமே அப்படியே ஃப்ரீ ஆயிராங்க. அந்த காட்சியை பார்த்து அப்படி சந்தோஷமாகறாங்க. வானமே அவ்வளவு அழகா இருக்கு. சைடு ஷிமான் மத்தவங்களுக்கும் அங்க புரியுது, உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பவரை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த சைடு செய்மனுக்கு அங்க எதுவுமே புரியல. ஆமா, இந்த மாதிரி எப்படி நீங்க இதை பண்ணீங்க? எவ்வளவு பவரை எப்படி நீங்க வெளிப்படுத்தினீங்க? உனக்கு உண்மை தானே தெரியணும். இந்த மாதிரி நான் வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும்
இருந்தாலும் ரொம்ப சோகமா இருந்தாலும் பெனியோ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பெனியோவை நான் மேரேஜ் பண்ணணும். மேரேஜ் பண்ணக்கு அப்புறம் எனக்கு பசங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனோடனே அந்த பசங்களுக்கு பசங்க பிறப்பாங்க. அவங்க எங்களுக்கு கிராண்ட் சைல்டா இருப்பாங்க. என்னதான் கஷ்டமோ வலியோ நான் வந்து பெனியோ கூடயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அங்க பெனியோவும் சொல்றா, ஆமா அதே தான் நானும் யோசிச்சேன். இந்த மாதிரி எனக்கும் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோக்கரோ. அதுக்காக என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் பண்ண போறேன் கோக்கரோ. ஐ லவ் யூ பெனியோ. அதே தான் லவ் யூ டூ. அப்படியே அவங்க கிஸ் பண்ணலான்னு போவாங்க. அதுக்குள்ளேயே சைமன் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. போதும் போதும், இந்த மாதிரி நான் இல்லாத போது தனியா கிஸ் பண்றீங்களா? என்னது கிஸ்ஸா? நாங்க அதை ஒன்றும் பண்ண போல. சரி ஏதோ ஒண்ணு, என்னோட பிளான் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு போல. இந்த உலகத்தோட தலைவிதி அது வந்து இப்படிதான் இருக்கணும், அது விரும்புது போல. சரி ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி என்னால இதுக்கு மேலேயும் எதுவும் பண்ண முடியல. இதுக்கு மேலேயும் இந்த உலகம் வந்து எப்படி மாறப்போகுது? நான் வந்து வேணுமா அடுத்த 1000 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான் இந்த உலகம் எப்படி மாறப்போகுதுன்னு பாக்குறதுக்கு. சரி நான் வந்து உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். இருங்க சைமன், இந்த மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட உலகம் அந்த மாதிரி இந்த உலகம் கண்டிப்பா உங்களோட முறையில இல்லாம எங்களோட முறையில நாங்க மாத்த ட்ரை பண்றோம். நான் ஒரு எக்ஸாசிஸ்டா நிறையவே கேட்கக்கூடிய பியூரிஃபை பண்ணிருக்கேன். ஆனா இனிமேலும் அந்த பாவத்தையும் அந்த துக்கத்தையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க போறேன். இந்த உலகத்துல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா யங் நேச்சரை நிறையவே பரப்ப போறோம். சோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த உலகத்தை அந்த அமைதியை நாங்க கிரியேட் பண்ண போறோம். சரி அப்படியா விஷயம்? சரி பார்க்கலாம். நான் வெயிட் பண்ண போறேன். இந்த மாதிரி அடுத்த 1000 வருஷத்துல இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. அப்படியே அவரு மறைஞ்சு போறாரு. அங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமாறாங்க. ஹே பெனியோ, கோக்குரோ, நீங்க 2 பேருமே இங்க தான் இருக்கீங்களா? நெக்ஸ்ட் சீன்ல சைகனும் பெனியோவும் அங்க சம வேகமா ஏதோ ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்காங்க. அட நான் எதிர்பார்க்கல அவங்க 2 பேருக்கு எவ்வளவு சீக்கிரத்துல மேரேஜ் ஆக போகுதுன்னு. இப்பயாச்சும் அவங்க டிசைட் பண்ணாங்களே அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு. ஏதோ ஒன்று நல்ல விஷயம் தான். அப்போனா நானும் கூடிய சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிக்கணும்ல. என்னது நீ வந்து என்ன சொல்ற? அப்போனா உன் மைண்ட்ல யாராச்சும் இருக்காங்களா மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி? அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி எனக்கு யாரும் அந்த மாதிரி இல்லை. சரி நீ வந்து அப்போ யோசிக்கலன்னா இந்த மாதிரி நான் ஒருத்தனை சொல்லுவா. ஷிமான் எப்படி இருப்பான்? ஷிமானுக்கும் அங்கே தும்பலாவது. சீன்ல பெனியோவை காட்டுறாங்க. அந்த பாட்டியும் முடி வரும் போதே அழுவ ஆரம்பிக்குது. பெனியோ உங்களுக்கு இந்த நாள் வந்திருக்கு. அதாவது இந்த நாள் அன்னைக்கு உங்க அப்பா அம்மா இங்கே இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அட பாட்டி, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ண போல, வேறமா ஸ்பீச் தான் கொடுக்க போறேன். இந்த சைடு கோக்குரு ரொம்ப நர்வஸா இருக்கான். அங்க ரைகோவும் வந்து கையை துடைக்கிறான். அங்க கோக்குருவே இப்போதான் நோட்டீஸ் பண்றான். அட ரைகோ என்னது இது? என்னை மன்னிச்சிரு கோக்குரு, நான் தான் உண்மையிலேயே நர்வஸா இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பதான் எனக்கு புரியுது இங்க நான் ஒன்னும் நர்வஸா இல்ல, மத்தவங்களும் தானே. சீன்ல அந்த வெட்டிங்கும் ஆரம்பிக்குது. அங்க ரெய்கோக்கும் அக்காரிக்கும் அங்க மேரேஜ் நடக்க போகுது. அங்க ஸ்பீச் கொடுக்க போறது வேற யாரும் இல்ல, நம்ம பெனியோவும் கோக்குருவும் தான். சரி இப்போ பெனியோவும் கோக்குருவும் இங்க ஸ்பீச் கொடுக்க வரலாம். ஆனா அவங்களுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கா. வரும்போதே நிறைய போல தட்டி விட்டுறாங்க. அங்க போய் நிக்கும் போதும் அவங்களால சரியா பேச முடியல. பரவாயில்ல, நீங்க வந்து பொறுமையாவே எது பேசணும்னாலும் பேசலாம். ஃபர்ஸ்ட் உங்க 2 பேருக்கும் நாங்க கங்க்ராட்ஸ் பண்றோம். நாங்க பெருசா ஒன்னும் அவளைக்கும் ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு தயார் பண்ணல. என்ன சொல்ல போறேன்னா, இந்த மாதிரி நீங்க வாழ போற ஒவ்வொரு நாள் வந்து நிறையவே கஷ்டம் வரலாம். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்க வாழணும். நாளைக்கு பத்தி நீங்க யோசிக்கிறத விடுங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. சண்டை வரதா செய்யும், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும். அதை நீங்க பாருங்க. இப்போ நீங்க திட்டு வாங்குறீங்களா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் யாராச்சும் ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணாதான் அந்த வாழ்க்கை அது வந்து நல்லா போகும். சோ ரைகோ ஹகாரி, சோ நீங்களும் ஃபைட் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்களும் போராட போறோம். இங்கே இந்த ஸ்பீச்சும் முடியுது. அங்க எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட நான் வந்து எதிர்பார்க்கல, அதாவது இந்த ஸ்பீச் கொடுக்கறது இது எவ்வளோ கஷ்டமான வேலையா இருக்கும்னு. சரி பெனியோ, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? கண்டிப்பா. இதுக்கப்புறம் அவங்க ஒரு டாப்பான இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்? கேத்தலிஸ்டிக் கிங்கா இருக்காது முன்னாடியே நான் இதை வாங்கினேன் உனக்காக. பாரு, இது வந்து உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு ஹேர் ஆர்னமெண்ட் தான் இருக்கு. இது வந்து அவளைக்கும் ஃபேன்சியா இல்ல, இருந்தாலும் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை வேணா நான் போடவா? இது போட போறியா? இதை அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. ஏய் நான் வந்து அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் வந்து இதை உன் தலையில போட்டு விடவா அப்படின்னு சொன்னேன். எப்பயுமே ஒரு மாதிரி சில்லியா யோசிக்கிற. சரி போட்டு விடு. அதை அவன் போட்டு விடுறான். அங்க பென்யோ மேல அது அவ்வளவு அழகா இருக்கு. இது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா? அப்படியே அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லா லைட்டுமே ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. அந்த உலகமே அப்படியே நார்மல் ஆகுது. எங்களோட வாழ்க்கை அது வந்து பழையபடி மாற ஆரம்பிச்சது. இருந்தாலும் எங்களோட கேக்காகோரிய எக்ஸசைஸ் பண்ற வேலை அது வந்து முடியல. அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க 2 பேருமே ஒன்னா இருந்தோம். எல்லா டைமே நாங்க ஒன்னா இருந்து போராட ஆரம்பிச்சோம். இந்த உலகத்தை நாங்க பிரைட் ஆக்குற வரைக்கும் போராட தான் போறோம். ஸோ நாங்க கண்டினியூவா ஃபைட் பண்ண போறோம். ஏன்னா அப்பதான் இந்த உலகம் அமைதியா இருக்கும். இப்படி இவங்க சொல்றதோட இந்த அனிமே சீரிஸ் மொத்தமா முடியுது. எப்படியோ இந்த 50 எபிசோடையுமே நம்ம பார்த்துட்டோம். முக்கியமா நான் நன்றி சொல்லணும்னா அந்த பார்த்த ஒரு 1500 பேருக்கு தான். நான் என்னதான் ஒரு 3K வியூஸ் வந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 பேர் தான் முழுமையா பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு இந்த அனிமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனிமேல லேக் இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அங்கங்க சில இடத்துல லேக் ஆச்சு. பேக் ஸ்டோரின்னு பேர்ல மத்த கேரக்டரை கொண்டு போனாங்களா, ஸோ அதையுமே நான் வந்து டீட்டெயிலா கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு.
சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து இந்த அனிமேவை பார்த்துட்டோம். இந்த அனிமேக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங்கையும் நம்ம பார்த்தோம். இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி அனிமேலாம் எடுப்பேன்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா அதுக்கான சப்போர்ட் கிடைச்சா வேண்டி தான் என்னால் எடுக்கவே முடியும். ஸோ இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. யார் யார் இந்த 50 எபிசோட பார்த்தீங்க அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அனிமேக்கு வெறும் 50 எபிசோட் தான், சீசன் 2லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வரும் வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். இதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை போக போகுது. ஸோ அடுத்த அனிமேக்கு வெயிட் பண்ணுங்க. கூட சீக்கிரத்தில் நம்ம ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கலாம். அது வரைக்கும் சயனரா.